இன்றைக்கி அரிசி உளுந்தெல்லாம் எதுவும் இல்லாமல் பாசிப்பருப்பை மட்டும் வச்சு நல்லா பஞ்சு போல் சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பை எடுத்து நல்லா ஒரு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணிலாம் கொஞ்சம் கூட இல்லாமல் வடிகட்டி எடுத்துங்க. இதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. நைஸாக அரைச்சிடக்கூடாது. அரைச்ச இந்த மாவு கூட ஒரு 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் தாளிச்சிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் கலந்துவிட்டு இந்த கலவையை மாவோடு சேர்த்துக்குங்க. இது கூடவே துருவின கேரட்டு, துருவின இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா பொடிசான இருக்குன்னு கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒரு தடவை ஒன்று கலந்து எடுத்துக்குங்க. கலந்து எடுத்த மாவை இட்லி தட்டில் ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா போதும். ரொம்ப சூப்பராக நல்லா வெந்து பொசுன்னு இட்லி சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.